யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்க தன்னோட தாய் நாட்டை விட்டு, தாய் மொழிய விட்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருந்தாலும் அந்த மொழி மேல இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகுமா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு ஊக்கமளிக்கிற கதையை தான் பார்க்க போறோம். அமெரிக்காவுல வாழ்ற ஒரு தமிழ் கவிஞர் பத்தின கதை இது. இது வெறும் ஒரு கவிஞரை பற்றிய கதை மட்டும் இல்லைங்க. கலாச்சாரம், மொழி, இருக்கிற தூரம், இப்படி எந்த ஒரு தடையும் ஒருத்தரோட பேரார்வத்தை தடுக்க முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு அழகான எடுத்துக்காட்டு. சரி, வாங்க நாம இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த கதையோட நாயகி கவிஞர் உமா ராமலிங்கம் அவங்கதான். பாருங்க, தஞ்சாவூர் பக்கத்துல மாதேவலூர்னு ஒரு அழகான கிராமத்துல பிறந்தவங்க இப்போ இருக்கிறது அமெரிக்காவில மிசிசிப்பியில. இது வெறும் ஊரு விட்டு ஊரு போறதில்ல, ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போன மாதிரி. இந்த ரெண்டு இடங்களுக்கும் நடுவுல இருக்கிற தூரம்தான் உமா அவங்களோட கவிதைகளுக்கு ஒரு தனித்துவமான பார்வையை கொடுக்குது. ஆனா இவ்ளோ பெரிய இடமாற்றம் அவங்களோட தமிழ் மொழி மேல இருந்த பற்ற குறைச்சிடுச்சா? இல்ல, அங்கதான் ஒரு சுவாரஸ்யமே இருக்கு. உண்மையை சொல்லப்போனா இந்த இடமாற்றம் அவங்களோட ஆர்வத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. அது எப்படின்னு பாக்கலாமா? சின்ன வயசுலயே தமிழ் இலக்கியத்துல ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா அமெரிக்கா போனதுக்கு அப்புறம்தான் அந்த ஆர்வம் ஒரு புது உத்வேகத்தோட வெளியே வந்திருக்கு. அங்க நடந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள்ல ரொம்ப தீவிரமா பங்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு பெரிய பயணமா இருந்தாலும் சரியான வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் இல்லையா? உமா அவங்களோட பயணத்திலயும் அப்படிதான். கரெக்டான நேரத்துல கிடைச்ச ஆதரவும் வழிகாட்டுதலும் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. ஒவ்வொருத்தரும் அவரோட திறமையில ஒவ்வொரு கதவை திறந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். பிரதீபா பிரேம்குமார் மறுபடியும் எழுதணுங்கிற அந்த புரிய பத்த வைக்க அகனையா சரியான பாதைய காட்டியிருக்காரு. அப்புறம் நெல்லை அன்புடன் ஆனந்தி கவிதையோட புது பரிமாணங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு ஊக்கமும் வழிகாட்டுதலும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் அழகான கவிதைகளா மலர்ந்து இப்போ அச்சு வடிவமும் பெற்றிருக்கு. 2. இது அவங்க தனியா வெளியிட்ட கவிதை தொகுப்புகளோட எண்ணிக்கை. ஒரு எழுத்தாளருக்கு இது எவ்ளோ பெரிய மைல்கல்லுன்னு நமக்கு தெரியும். முதல்ல 2024ல வெளியான அவங்களோட மகிழம்போ புத்தகம் நிறைய பாராட்டுகளை வாங்குச்சு. ஆனா அதோட நிக்கல. இப்போ சுழலும் சூரிய பந்து அப்படின்ற பேர்ல ஒரு ஹைக்கூ கவிதை தொகுப்பை வெளியிட தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களோட கவிதை பயணத்துல ஒரு புது அத்தியாயம்னே சொல்லலாம். அவங்க சொந்தமா எழுதினது மட்டும் இல்லங்க, 10 அலகலகு தொகுப்பு நூல்கள்ல இவங்களோட கவிதைகள் வந்திருக்கு. இதுவே போதும் தமிழ் இலக்கிய சமுதாயத்தோட அவங்க எவ்வளவு நெருக்கமா பயணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க. இங்க பாருங்களேன், வெளியான தொகுப்புகள் ஒரு பக்கம், வெளி வரப்போற படைப்புகள் இன்னொரு பக்கம்னு அவங்களோட பங்களிப்பை பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. திக்குகளின் புதல்வியர்ல ஆரம்பிச்சு இலை சொட்டும் மழைத்துளி வரைக்கும் அவரோட இலக்கிய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. வல்லினச் சிறகுகள், வளரி மாதிரி முக்கியமான இலக்கிய இதழ்கள் அவங்க படைப்புகளை தொடர்ந்து வெளியிடுறது மூலமா தமிழ் இலக்கிய உலகத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்தையும் அவங்க பிடிச்சிருக்காங்க. சரி, புத்தகங்கள், கவிதைகள் நாம பாத்துட்டோம். ஆனா உமா அவங்களோட தமிழ் பயணம் இதோடு முடிஞ்சிடுச்சா? இல்லவே இல்ல. இது ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி. உலக தமிழ் பேரியக்கம் நடத்துற கவியரங்கங்கள்ல கொணர்ந்து பங்கெடுத்து தமிழ் இலக்கிய உலகத்தோட ரொம்ப உயிரோட்டமா தன்னை இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. சும்மா எழுதிட்டு மட்டும் இல்லாம அதை நேரடியா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுலயும் அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களோட இந்த பயணத்தை பத்தி அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். என் தமிழ் பயணம் இனிமையாக தொடர்கிறது. இந்த ஒரு வரி போதும் அவங்களோட ஆர்வத்தையும் எதிர்காலத்தையும் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. உமா ராமலிங்கம் அவங்களோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. தூரமோ சூழ்நிலையோ எதுவுமே நம்ம ஆர்வத்துக்கு ஒரு தடையா இருக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த பேரார்வம் எது? அது உங்களை எங்க கூட்டிட்டு போக போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.